வெல்கம் டு நிலாஸ் கிச்சன். இப்போ நம்ம பிரெட் மசாலா பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் 6, தக்காளி 2, கேரட் 2, முழு தேங்காய் 1, பச்சை மிளகாய் 2, மல்லி சிறிய கட்டு, பச்சை பட்டாணி 1/2 கிலோ, பிரெட் 1 பேக், இஞ்சி 25 கிராம், பூண்டு 2, சோம்பு 1 ஸ்பூன், நெய் தேவையான அளவு, மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ பச்சை பட்டாணியை நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். பட்டாணி நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நெய் 2 ஸ்பூன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு இஞ்சி பூண்டை அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். மெரூன் கலரில் வந்த பிறகு கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். கண்ணாடி பதம் வரும், அது வரைக்கும் வதக்கிட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கின பிறகு மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், அப்புறம் தேங்காய் சோம்பு அரைச்சதை போட்டு நல்லா கிளறிக்கலாம். தேங்காய் சோம்பு விழுத அரைச்சதை நல்லா கிளறிட்டு கொஞ்சம் ஸ்மெல் போனோடனையும் பச்சை பட்டாணி வேக வச்சதை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனும் உப்பு தேவையான அளவும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கெட்டியாக வரும். பீஸ் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது போல் கெட்டியாக இருக்கணுங்க. கெட்டியாக இருந்தால் தான் நமக்கு அந்த ப்ரெட்டு போட்டோனையும் கிளற முடியும். நல்லா டோஸ்ட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டில் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டையும் நல்லா கலந்துக்கலாம். ரெண்டையும் நல்லா கலந்தாச்சு. கலந்த பிறகு நான் வெங்காயம், மல்லி இலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், கேரட்டை துருவி வச்சுருக்கேன், அதை பச்சையாக ஒன்றொன்னா தூவலாம். வெங்காயம், மல்லி இலை, கேரட் துருவல், பிரெட் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மசாலாவில் பானிபூரி எப்படி செய்கிறதுன்றதை நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.